மேடம் இந்த நடிகை வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 கோடி கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு பேரம்லாம் நடந்ததா சமூக ஊடகத்துல ஒரு பேசப்பட்டு இருக்கு. 2 கோடியா? யார்கிட்ட இருக்கு? 2 கோடி வரைக்கும் நடிகை வழக்கை வாபஸ் வாங்க கொடுக்கப்பட்டதா? யார்கிட்ட இருக்கு 2 கோடி? அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படி அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமும் இல்லையே. தம்பியே சொல்றாரே, வந்துருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க, இதேதான் அவங்க கிட்ட. அப்படியே ஒண்ணும் இல்ல தம்பி. அது போய் அந்த நடிகை யார் இயக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் காவல்துறை இப்ப யார் இயக்குறாங்களோ அவங்களே தான். அவங்க ஒரு திட்டம் வச்சுதான் அங்க இயக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் வெளிப்படையா சொல்லலாங்க யாரு அப்படின்னு சொல்லி. விஜய்கிட்ட கேக்குறீங்களா வெளிப்படையா பேசுங்கன்னு? நம்மகிட்ட வந்து கேக்குறீங்க? யாரு எங்க காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? அரசாங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. இப்ப இருக்கிற கட்சி திமுக கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அவங்கதான் செய்யறாங்க. வந்து கிளிக்க சொன்னேன், எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட எடுக்க முடியலன்னு சொன்னாரு. அதான் கிளிங்க தம்பி கிழிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நான் அதை உட்காந்து நான் அதை பாக்குறேன். அங்க பாத்துட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த எஸ்ஐ வரும்போது நான் அதான் சொல்றேன், இல்ல நான் தான் சொன்னேன், நீங்க போங்க, நான் வலசரவாக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்றேன். முடியாது, நீங்க வந்து அவரை அனுப்பலன்னா நாங்க போர்ஸ் இறக்குவோன்றாங்க. எங்க போர்ஸ் இறக்கி நீ எங்க தம்பியை கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அவரு? இது முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது. இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமா சேர்ந்து இது. அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவரு, ஏன்னா நாங்க அந்த எங்க வீடை முற்றுகையிட வந்த போதும் நம்ம தம்பிங்க எல்லாம் அமைதியா அங்க இருக்காங்க. உள்ள போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளவு நம்மள தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மள வந்து வீடை முற்றுகையிட வரும்போது எங்க அண்ணனோட சசி அண்ணனோட வண்டியை வந்து பின்னாடி கல்லத்து எடுத்தாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க? இப்ப நேத்து போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம், நாங்க கைது பண்ண 10 பேர்ல அவர் ஒருத்தர்னு சொல்றாங்க. எத்தனை நாள் போய் அவங்கள போய் பார்த்திருக்கோம். ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. இப்ப என்ன அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணாரு. அப்ப இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம். அவருக்கு ஏதோ ஒரு எங்க மேல அது வீட்டுல வந்து ஏதாவது இந்த மாதிரி கையை வைக்கணும்ன்றது அவரோட எண்ணம். வீட்டுல இருக்கிற நேரடியா அவர் பண்றதை விட வீட்டுல கூட இருக்கிறவங்க பண்ணும் போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணும்ன்றது அவங்களோட எண்ணம். நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு. இவங்க இவ்வளவு இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. நாங்க யோசிக்கவும் இல்லை. இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க, மரியாதையா பேசுவாங்க, கொடுப்பாங்க, ஒட்ட கையெழுத்து வாங்குவாங்க. இப்படிதான் நடந்திருக்கு. தவிர ஒட்டிட்டு போனது எனக்கு முதல்ல விருப்பம் கிடையாது. நான் வீட்டுல இருக்கேன், இல்ல என்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். யாருமே வீட்டுல இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. விவகாரத்துல நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கலாம். அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க. நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம். அங்க ஹைகோர்ட்ல வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம். அவங்க 3 வாரத்துல விசாரணை பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3 மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு. எல்லாத்தையும் கைப்பட எழுதியும் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார். அவர் சொல்லியிருக்காங்க, அவர் போவாரு. ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவர் கட்டாயம் போவாரு, அவங்களை எதிர்கொள்வாரு, விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவார். நீ அது மாதிரி மரியாதையா எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும். ஆனா அவங்க அதுக்காக அத்துமீறி இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்க காவல்துறை மேல ஒரு மரியாதை வச்சிருக்கோம். நீங்களும் அவர் எத்தனை லட்சம் பேரோட நம்பிக்கையை வாங்கி அவர் 35 லட்சம் பேரோட வாக்க வாங்கி மக்களுக்காக நேர்மையா எதுக்கும் பயப்படாம நிக்கிற ஒரு தலைவரை என்ன ஒரு மரியாதை இருக்கு உங்களுக்கு? என்ன மரியாதை இருக்கு? கூட இருக்கு அவங்களுக்கு அவரை நம்பி ஓட்டு போட்டவங்கள நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க? யாரை நீங்க முடக்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி எத்தனை நாளா பேசிட்டு இருக்கு. இத்தனை வழக்கு இருக்கும் போது பாலியல் குற்றம்னா அவரை போட்டு நீங்க அசிங்கப்படுத்தணும் தான் நீங்க முயற்சி பண்றீங்க. வேற என்ன இருக்கு? இன்டென்ஷன் என்ன இருக்கு? ஏற்கனவே 2 முறை எழுதி கொடுத்தாங்க, வழக்கு வெளியே போய் எழுதி கொடுத்தாங்க, மீண்டும் வந்து அந்த வழக்கை வந்து புதுப்பிக்கிறாங்க. அதுதான் நீங்களே சொல்றீங்க. அதுல இவ்வளவு குழப்பம் இருக்கு. அவங்க விசாரிக்கட்டும், நேர்மையா விசாரிக்கட்டும். நம்மளும் அப்பீலுக்கு போயிருக்கோம். அவங்க நேர்மையா விசாரிச்சா என்ன நடக்குமோ நம்ம பார்ப்போம், நம்ம அதை செய்வோம். அவரும் அதுக்கெல்லாம் அவர் ஊர்ல இல்லன்றது அப்பவே அவர் சொல்லிட்டாரு. இவங்களாதான் இந்த தேதியை 27ஆம் தேதி கொடுங்க, நீங்க வந்து எழுதி கொடுங்கன்னு அவங்களாதான் சொல்றாங்க. நம்ம வழக்கறிஞர் போய் அவங்க அடுத்த நாளே போடணும்னு என்ன இருக்கு? 2 வாரம் அவர் ஊர்ல இல்ல, தொடர் பயணம். அவர் வந்து எங்க ஓடி போயிருப்பாருங்க? ஒரு நாளைக்கு 3 தடவை பிரஸ் மீட் பண்றாருங்க. என் கணவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அண்ணன் இந்த ஊர்ல இருக்காராமே, அங்க இந்த ஊர்ல இருக்காரு போல இருக்கு. அங்க இருந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு, எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்ன எங்க ஓடியா போறாரு? எங்க எவ்வளவு வழக்கு இருக்கு, எவ்வளவு எதிர்கொள்றாரு அவரு? ஓடியா போயிடுறாரு. வந்து சொன்ன தேதியில அவர் வருவாரு. அவர் ஒத்துக்கிட்ட தேதியில அவர் வருவாரு. இன்னைக்கு ஒரு தேதி கொடுத்திருக்கீங்க, அது என்னன்னா அவர் பேசி முடிவெடுத்து அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. நேற்று வழக்கறிஞரோட பேசுறீங்க, என்ன சொன்னாங்க? தவறா இல்ல, அது அவங்க சர்வ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கிறது தவறு இல்ல. அது
அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க நியாயமா என்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதை சரி வீட்டுல யார்ட்டையே கொடுத்துருக்கலாம், அவங்க கொடுக்கல. அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க, அதை நாங்க எடுத்துக்கிட்டோம். அது தவறு இல்ல. இன்னைக்கு போர்டு வச்சதுக்கான காரணம் என்ன? நிறைய வந்துகிட்டே இருக்கு தம்பி, வந்துட்டே இருக்கு. கேட்டை வேற சுத்தம் பண்ணணும், அது நல்லா ஒட்டிடுறாங்க, கிழிக்க வேண்டியது இருக்கு. இதனால நாங்க அப்படியே எடுத்து போய் உள்ள வச்சு படிச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து வெளியே வச்சிருவோம். நாங்க கிழிக்கலாம் இங்கதான் இருக்கு, வச்சுக்கோங்க. இன்னும் ஒட்டுங்க, இது ஒட்டுங்க, நல்லா இருக்கு, இருக்கட்டும். ஆனா கேட்டு ரொம்ப பாழாக நாங்க சுத்தம் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் சீமான் வராதா? எத்தனை மணிக்கு வராது? அது அவர் பேசிக்குவாங்க, வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு காவல்துறையில அவங்க பேசி. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பேசுனீங்களா? யாரு தம்பி? நான் பேசினேன். நீ தைரியம், எனக்கு என்னன்னா என் தம்பியை வந்து அப்படி கூட்டு போயிட்டாங்க, அண்ணனை நம்ம கண்ணு முன்னாடி அப்படி கூட்டு போயிட்டாங்க. எனக்கு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுவும் வீட்டுல வந்து இதை பண்ணுவாங்க, ஒரு தலைவர் வீட்டுல ஒரு இப்படி பண்ணுவாங்கன்றது நான் துளியா எதிர்பார்க்கல. அவங்க நம்மளுக்கு ஒன்றும் அடிப்பணிஞ்சு போவேன்னா, நேர்மையா நடந்துக்கிட்டா போதும், சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்க மேல நாங்க மரியாதை வச்சிருக்கோம், அதே மரியாதை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்ல. சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா போதும். நான் நேற்று அவர்கிட்ட சொன்னேன், அவர் நீ கவலைப்படாது. எனக்கு அவங்க 2 பேரும் போனதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அது அவங்களோட இன்டென்ஷனும் தான், நம்மள மென்டலி டிஸ்டர்ப் பண்ணோட பிரவீன் வந்து அதை பண்ணிட்டாரு, டிஸ்டர்ப் பண்ணாரு. என்ன பண்ணாரு? அவரை பண்ண முடியல, என்ன பண்ணாரு? ஆனா நான் இது வரைக்கும் காத்திருந்தேன், அவர் எப்படியாவது அவங்க 2 பேரும் வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது நடக்கல. பாப்பா, இனி நம்ம நீதிமன்றத்து மேல முழுமையான நம்பிக்கை வச்சு நம்ம வழக்கறிஞர்கிட்ட கேட்டு ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்துருக்கோம். வீட்டுல இருந்த ஒரு தம்பி வந்து அதை பார்த்த ஒரு தம்பி வந்து புகார் கொடுத்துருக்காரு. பேசிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்கறதா என்னன்னு நான் பேசிட்டு முடிவு. அப்படி பண்றதாதான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப அதிகாரிகளுக்கு யார் அழுத்தம் கொடுக்கறதா நீங்க நினைக்கிறீங்க? அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது தெளிவா. ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷோட எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த ராஜீவ் காந்தி அசோசியேஷன் அது அப்படி சொல்றாங்க. எனக்கு அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கான்னு தெரியல. ஆனா வந்து அவரு ஏதோ ஒரு பர்சனல் மோட்டோ தான். நேத்து அவர் வந்தது மீடியால தான் நான் பாக்குறேன். அவர் அங்க இருந்து வரும்போதே ஏதாவது நான் தான் பெண் தான், அவரோட மனைவி தான் வீட்டுல இருக்கேன்னு தெரியும். நீங்க அப்படி எதுக்கு வரணும்? நீங்க மட்டும் கூட வந்திருக்கலாம், என்கிட்ட பேசியிருக்கலாம். வரும்போதே நீங்க பின்னாடி மஃப்டியில 2 போலீஸ் வந்து உள்ள கதவை தள்ளிட்டு உள்ள வரணும்னு என்னங்க இருக்கு? என்ன நாங்க கதவை பூட்டியா வச்சிருக்கோம்? நாங்க என்ன கதவை திறக்க மாட்டோம்னு சொல்றோம், உங்ககிட்ட பேச மாட்டோம்னு சொல்றோமா? நாங்க என்ன சொன்னோம்? இல்ல நீங்க எனக்கு புரியல. நீங்க அந்த மாதிரி நீங்க அதை எதிர்கொண்டிருக்கவே தேவையில்லை, அது மாதிரி நடந்துக்கவே தேவையில்லையே. அவங்களுக்கு காயமா இருக்குன்னா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா ஆமா நேத்து சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நேத்து தம்பியும் சுபா தம்பியும் அண்ணன் அமல்ராஜனும் அது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து அவங்க நேரடியா அங்க காவல் நிலையத்துக்கு கூட்டு போகல. ரொம்ப நேரம் நம்ம வழக்கறிஞர்கள் அங்க காத்திருந்தோம். அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு வரல. ஒரு பார்க்ல ஒரு பூங்கால கூட்டு போய் வச்சு அவங்க 2 பேரையும் அடிச்சிருக்காங்க. எதுக்கு பண்ணணும்? இத எவ்வளவு வலிக்குது எங்களுக்கு. ஏன் நீங்க இதை பண்றீங்க? அவங்கள அடிச்சு அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. வேற யாரையும் விடல. வழக்கறிஞர் ரூபன் மட்டும் தான் உள்ள இருந்தாரு. வேற எந்த வழக்கறிஞர்களையும் உள்ள விடல. உள்ள விடாம பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க. காவல் நிலையத்தை வச்சியும் இரும்பு ராடு வச்சு கடுமையா அடிச்சிருக்காங்க. இரும்பு ராடுல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க. இது ஏன் என்ன பண்ணிட்டாங்க? நீங்க அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு நடந்துச்சுல, நீங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்க கல் எடுத்து தெரிஞ்சாங்க, எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? இவங்க நீங்க அடிக்கக்கூடிய அளவுக்கு என்னங்க தப்பு பண்ணாங்க? இவங்க தப்பே பண்ணாதவங்க. கைது செய்யும்போது அவங்களுக்கு காயப்படுத்திட்டு ராயப்பேட்டை மருத்துவமனை நீங்க தான் பாத்தீங்கல்ல மீடியால. அவர் முடிச்சுட்டு அவர் வர்றாரு, பிரவீன் வர்றாரு. எப்படின்னாரு? அவர் சட்டை தான் கசங்கிருச்சு. நான் அதை பார்த்து நான் வருத்தப்பட்டேன். முதல் சட்டை கசங்கிறது அவருக்கு என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்லை, ஒரு அடி கூட இல்லை. அண்ணனை தான் அடிச்சாங்க, அமல்ராஜன் அடிச்சிருக்காங்க, சுபா வைப்பாங்க போற வழியிலேயே ஒரு பூங்கால் நிறுத்தி அடிச்சிருக்காங்க. அப்புறம் திரும்ப காவல் நிலையத்துல வச்சு இரும்பு ராடால அடிச்சிருக்காங்க. நேற்று மேஜிஸ்ட்ரேட் கிட்ட 2 பேருமே அதை சொல்லியிருக்காங்க. என்ன அடிக்கணும்? இதெல்லாம் நீங்க இதை எப்படி நாங்க இதை எப்படி சும்மா விடுவோம்னு நீங்க நினைக்கிறீங்க?